வீடு தெரியும் பெருமாள் பக்கத்தில் தான் சார் நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா நான் வரும் சார் அது 1 வருஷமோ அது 2 வருஷமோ அது 3 வருஷம் தயார் ஆகலாமே தவிர நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அது கண்டிப்பாக போய் அடிக்கும் வேற வேலை அடிக்கணும். நீ இஸ்மாயில் போட்டுக்கிட்டு போனியா அந்த ஆள் இருக்க நல்ல விஷயத்துக்கு அது 2வது விஷயம் அந்த ஆள் போயிட்டாரா இன்னைக்கு அந்த உடனே கூட ஒரு குஷனில் உட்காந்துருக்கு நீ இன்னைக்கு உட்காந்து நான் வாங்கிட்டு வியாபாரத்துக்கு சும்மா தானே இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு நீங்கள் 40,000 சம்பளம் நான் அவ்வளோ இஸ்மாயில் உங்களுக்கு தெரியுமா நம்ம வந்து சும்மா வச்சுருக்கீங்க சர்ச்சு போடுறப்ப என்ன நாளைக்கு பாய் உங்கள் வீடு பார்த்துட்டு உங்கள் பொங்கல் சூழல் வேணா அது வேணாம் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நான் ஒரு வேளை நான் வரேன் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் தூக்கி போட்டு போடுவீங்க இந்த பண்ணுவாப்ல நான் கூட ஒரு ஐடியா பண்ணேன் சார் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறாரு செலவு இதனால் வருமானம் போய் நமக்கு இதாக மாட்டேங்குது யோசிச்சு பார்த்தேன் அதான் நான் கேட்குற தோட்டேன் நான் அப்படி கூட வாங்க நல்ல பொசிஷன் இருக்கார் அதாவது அவர் ஓனர் வந்து இஸ்மாயில் தான் ஓனர் இருக்கு. ஒரு 10 வருஷம் இருந்தாலும் பேமெண்ட் வாங்க முடியாது வெயில் பேமெண்ட் வரலாம் வாங்க வாங்க முடியாது நாளைக்கு பைக் கூட வாங்கிடுவாரு வேற முடியாது என்ன சொல்லுண்ணே மேடம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் ஆமாம் நாளைக்கு போட்டுக்கிறீங்களா நாளைக்கு சொல்லுங்க ஓகே இல்லை வேணாம் நாளைக்கு போட்டு போட்டு இதுக்கு என்ன வயசு என்னோட ஒரு வயசு கவர் பண்ண சிக்கா இருக்கு அதுதான் பிரச்சனை கவர் பண்ண इंडिका बैटरी வேணா इंडिका बैटरी डीजल पेट्रोल डीजल इंडिका बैटरी किसैते வெச்சிட்டு ரமான் நிப்பாட்டி அது எவ்வளவு இருக்கு பழைய பேட்டரி இருக்கு பெரிய வச்சிட்டே இருக்கு நம்ம பெரிய பண்ணிட்டா அத கொடுத்தே வேற பேட்டரி தான் சொல்லுங்க இஸ்மாயில் பாய் என்ன சொன்னா அதெல்லாம் டவல் வந்துச்சு பாருங்க ரொம்ப அழுகுது கேக் வெட்டி கொண்டாடினாங்க இவன் ராஜன் யார் இவனுக்கு எப்படி மண்டலம் இருக்கு இறைவனே மறுக்கிறான் தெரியுமா எனக்கு இறைவனே இன்னும் சொல்லி மறுக்கிறாங்க நாங்கள் எல்லாமே செய்வான் ஆனால் இவனுக்கு அந்த கடவுளை இல்லைன்னு சொல்கிறாங்க அதை விட இவனுக்கு பயங்கர கடை நடக்குது நீ வந்து அவன் கடவுள் உள்ள ஒன்று வைப்பான் சார் வெளியே ஒன்று பேசுவான் வீட்டுக்கு பழப்பு தேவையா இவன் சொல்கிறதுக்கு அந்த பேசுறது சம்மந்தமே பாதுகாப்பு புரியுங்க சொல்கிறாங்க இந்த அளவு இருக்க சொல்கிறது நானே நம்ம திருச்சி கூப்பிட்டாங்களே ஆகாது அவனுக்கு எதுக்கு நீ போகிறேன் அதனால் நான் அதை இழுத்துட்டே கிடந்தேன் பால் சார் கிட்டவே இல்லை தொடர்ச்சியாக வந்து அந்த டைமில் தான் அந்த வெறுப்பில் தான் போனேன் சார் சுதாகர் எப்படி சொல்கிறாங்க புரியாத எல்லாமே தெரியுது இது வருங்க ஆனால் அவன் தம்பி ஓனர் கட்டி ஓனர் கட்டி வார்த்தை பிடிக்காது இந்த வார்த்தை இருக்கா சார் உனக்கு நான் பார்த்தேன் உனக்கு தான் இருக்கா எனக்கு இருக்கு புரியுதா அந்த புரி மட்டும் நல்ல வேலை பார்ப்பான் அதான் கணக்கு உருப்படியாக தான் இருந்தான் 1 மாதம் இருந்தான் இவனுக்கு சாப்பாடு வாங்கி ஓனர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது மக்கள் இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறது இங்கே ஜெயிலை விட மோசமாக இருக்குது திருத்துருவா எப்போ எத்தனை நாள் ஜெயிலில் இருக்கா நீ சொல்லியிருக்கா நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் சக்காச்சே வண்டி எது வரணும் ஏன் நடராஜ்
பேசுவோமா? செல்லு வச்சுருக்காங்க முதல்ல. இந்த பையன் என்னது? மீட்டர் வரைக்கும் நான் இருக்கேன். ஹலோ, என்னடா நல்லா இருக்கியா சுதாரு? என்ன கண்டிப்பாக மாட்டேங்கிறேன், எங்கே இருக்க? சரி, இங்கே கண்ணாடி வந்தா சரி சொல்ல முடியாது வார்த்தை. சரி எப்படி போயிட்டு இருக்கு? சரி ஏன் பண்ணிட்டீங்க? சரி ஓகே, அதான் கேட்டேன் எப்படி ஃப்ரீயாக இருந்தீங்களா? வா. சரி ஓகே சரி. நீ நல்லா பார்த்தா ஓன பண்ணு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அங்கே இல்லை ஏன் பாய் அங்கே இல்லை நினைக்கிறேன். வந்த கண்ணா போட்டுருக்கேன். அண்ணா நம்ம டெக்னிக்கலி ஓகேவா பாய்? பிரச்சனை என்னன்னா சுதாகர் கண்ண பிரச்சனை தானே? என்னன்னா சரி ஆனால் இவன் சேர்ந்தா டேஞ்சர். இவன் சேர்ந்து அவன் நல்லா வச்சுக்கணும்ப்பா. அதில் நல்லா சரி நல்லா இருக்கு. நல்லா வச்சுக்குவோம். இவன் நல்லா ஒரு இருந்தானா அவன் பக்கத்தில் கூட வீட்டை பிடிச்சி கூட ஹெல்ப் பண்ணலாம். இப்போ எனக்கு தேவை அதுதான். எனக்கு வந்து அசேனையும் இவனையும் எனக்கு பழைய கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. டிசி கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. அதனால நான் கண்ணபுரத்தை வந்து கேட்க வந்து சேர்த்து கேட்குறேன். அவன் தேவையில்லாம சும்மா அவன் சொல்லிடான். இந்த தேடியா போய் அசேன் என் மச்சனையை கையில் போட்டுக்கிட்டு என்னை வம்பு கிழத்துட்டே கிடக்குறான். அவன் வந்து ஆமாம் சார் நான் சொன்னேன் இல்லை இல்லை இதுதான் யாரு ஒத்துக்குவாங்க? ஏன்னா அவ்வளோ கேவலம். இவர் என்ன சொல்லியிருக்காரு சார்? கடை பிடிச்சி வைக்கணும் போது இவர் நீட்டாக பாயிண்ட் போட்டார். உங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணுறேன், ரெண்டு கடை வைக்கிறேன், நான் அசூரில் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கால் நான் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஒரு நாள் வந்தேன் அப்படின்னா நீங்கள் நல்ல நடத்துறீங்க ஒரு வார்த்தை வைக்காது. அது நோட் பண்ணுறாரு. இது சும்மா நான் பிச்சை எடுத்து போகிறேன் தவிர டாக்டர் வார்த்தை வைக்கிறேன். அவனுக்கு தெரியணும்னா அந்த அந்த சரி உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் கொஞ்ச நாள் இருந்தீங்களா? இப்போ எனக்கு ரொம்ப ஷார்ட்கட்டில் தான் இருந்தேன். நம்ம இருந்ததே 2.5 வருஷம் இருந்தோம். அவ்வளோதான் கரெக்டாக. ரொம்ப அவனுக்கு ஒருத்தர் செட் ஆகலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவான். ஓனர் இல்லை இவனே தூக்கிடுவான். ஓனர் அப்படி செய்ய வைப்பான். இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கான். இவனுக்குன்னு ஒரு டீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். 2 லட்ச ரூபா நான் எப்படி பொறுத்தேன். திருச்சியில் புலம்பிகிட்டே கிடப்பான். மற்ற கணக்கு பார்க்க ஆரம்பிச்சோன்னே புலம்பிகிட்டே கிடப்பான். 1 லட்சம் 1.5 லட்சமாக கட்டணும், அவர் கணக்கு எடுத்துட்டாருன்னா நான் மாட்டிக்குவேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் சந்தோஷமாக வந்தான் சிரிச்சுக்கிட்டே.